ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. திருவிளையாடல் திரட்டில் இன்றைக்கி அடுத்த திருவிளையாடலை பார்க்க போகிறோம். மரணத்தை பார்த்தால் மரண பயம் விலகும். இதுதான் இன்றைக்கி பகவானுடைய இந்த திருவிளையாடலுடைய தலைப்பு. நம்ம மணவாசி ராமசுவாமியரை பற்றி நிறைய எபிசோடில் பார்த்துட்டே இருக்கோம். பகவானுடைய மிகச்சிறந்த பக்தரில் ஒருத்தரவர். அவாத்துக்கு பக்கத்தில் யாரோ செத்து போயிட்டா. இந்த சாவு வீடுன்னா உங்களுக்கு எப்படின்னா மரண ஓலம்லாம் கேட்கும். அழறவாள்லாம் ஓன்னு அழுதுண்டே வருவா, கத்துவா, கூப்பாடு போடுவா, மாரில் அடிச்சுப்பா, தலையில் அடிச்சுப்பா, எல்லாரும் கண்ணீரும் கம்பலையுமா இருப்பா. அந்த செத்த பணத்தை பார்த்தா அது ஆன்னு வாயை திறந்துட்டு படுத்துட்டுருக்கும். அது சில சமயம் ஒரு இந்த இந்த மொவாக்கட்டையை ஒரு கட்டு போட்டிருப்பா. கண்ணெல்லாம் சில பேருக்கு பிதுங்கின்னு இருக்கும், சில பேருக்கு மூடின்னு இருக்கும். அது நடமாடின்னு இருந்த ஒரு மனுஷனாக பார்த்துட்டு அந்த பணத்தை பார்க்கும்பொழுது மனத்தை என்னவோ பண்ணும். என்னடா வாழ்வு, என்ன அப்போ நமக்கும் சாவுன்னு உண்டா, நாமளும் இப்படி தான் படுத்துட்டு இருப்போமா அப்படிங்கிற ஒரு பயம் வரும். அந்த குழந்தைகள்லாம் அவாத்தில் அந்த மணவாசி ராமசுவாமியராத்தில் ரொம்ப கலவரமாயிடுத்து. அந்த குழந்தைகள்லாம் அதெல்லாம் எல்லாரும் அழகிறத பார்த்துட்டு, அழுதுண்டே போகிறத பார்த்துட்டு, ஜன்னல் வழியாக அந்த செத்துப்போன பணத்தை பார்த்துட்டு இதெல்லாம் ஒரே பயந்துடுத்து அந்த குழந்தைகள்லாம். அதனால் என்ன பண்ணிட்டா, நீ ஆசிரமத்தில் போய் இன்றைக்கி முழுசும் இருந்துட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்தப்புறம் வான்னு அமுச்சுட்டான். அவருடைய மகள் ரமணிக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பயம், பதட்டம். அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு ஆசிரமம் வந்தது, நேராக பகவான்கிட்ட போச்சு. பகவானுடைய கை கூப்பி பார்த்த மாத்திரத்தில் அந்த பயம் எங்கே போச்சுன்னே தெரியல. பகவான் ஒரு சிரிச்சுட்டே பார்க்கறது, இப்படியே தலையாட்டின்னு பார்க்கறது. பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு பயம் போய் தெளிவு வந்துடுது. பகவானே பார்த்துட்டுருக்கு, அதுக்கு அந்த பயம் தெரியல. ஆனால் ஒன்றுமே சொல்லலை பகவான்கிட்ட. பகவான் ஞானி, அவருக்கு தெரியாததா. அந்த குழந்தைய அப்படி பார்த்த உடனே அந்த பயம் போன உடனே பகவான் சொல்கிறது, செத்த பணத்தை பார்த்து ஏன் பயப்படணும், உயிருள்ள பணத்தை பார்த்து ஒரு வேளை பயந்தான் அர்த்தம் இருக்குது. உயிரோட பணம் வந்து இல்லை, நாமளும் பணம் மாதிரி தான். முக்கால்வாசி பேர் யாரையாவது கேளுங்க, சௌக்கியமாக இருக்கல, ஏதோ இருக்கும். யாருக்குமே அந்த சந்தோஷம், சந்துஷ்டி, திருப்தி, ஆனந்தம், நிம்மதி எதுவுமே இல்லை. என்னவோ வாழ்க்கையை இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அதனால் நடைப்பிணமாக இருக்கிறோம். அப்போது இந்த உடலில் உயிர் போயிடுத்து அப்படின்னா, நான் வேலை பார்த்த இடத்துல ஒரு அதிகாரி இருந்தார். அவர் டெரர், கத்துன்னு கத்துவார், எல்லாரையும் எரிஞ்சு விழுவார். பயங்கர ட்ரிக்கி ஃபெலோ. எந்த நேரத்தில் என்ன பேசுவார், என்ன நடந்துப்பார் தெரியாது. சொல்லுவார், எப்பா அந்த ஆள் பேசிகிட்டே இருக்கான், நம்ம முதுகு பின்னால் வெடி வச்சு விட்றான்ப்பா அப்படின்னுவார். அவர் முகத்திலேயே அந்த ஒரு குசும்பு, அந்த ஒரு என்ன சொல்கிறது, கல்மிஷம்னு சொல்லுவார், அதெல்லாம் இருக்கும். ஒரு மாதிரி பார்க்குறதே யாருக்கும் அவளை பார்க்குறதுக்கே பிடிக்காது. இந்த மாதிரிலாம் இருந்தது. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அவர் ஸ்ட்ரக்சரில் வெளியில் கூட்டிட்டு வரா. அது கண்ணை மூடிட்டு அப்படியே இருக்கார். அந்த முகத்தை நான் பார்த்த உடனே அந்த மனமும் அகங்காரமும் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா அந்த முகத்தில் எவ்வளோ ஒரு சாந்தம் வருதுன்னு நான் பார்த்தேன். அப்படி ஒரு அமைதி அந்த முகத்தில் அப்படியே இருக்குது. அந்த லட்சணமே வந்துடுறது. இந்த மனசில் கல்மிஷம் இருந்தால் அகத்தின் அழகு முகத்தில்ன்ற மாதிரி. அப்போது ஒரு மனுஷனுக்கு பிரக்ஞை இருக்கிற வரைக்கும் தான் இந்த எல்லா சேஷ்டைகளும் தானாக இருக்கும் பொழுது அல்லது தன்னை இழந்த பிறகு அந்த உயிர் போயிடுத்து அப்படின்னா அதனால் பிரச்சனை இல்லை. அது உயிரோடு இருக்கக்கூடிய பிணங்கள் இருக்குது பாருங்க, அதுதான் ப்ராப்ளமே. என் ஃப்ரெண்டு கூட ஒரு தடவை சொன்னார்,
எப்பா ப்ரைவேட் பஸ்ஸில் பணத்தை ஏற்றிட்டான்ப்பா, அது மாட்டுக்கு உட்காண்ட்ருக்கு. இல்லை நானும் உட்காந்துட்டேன். பார்த்தா ராத்திரி ஃபுல்லாக பணத்தோடு ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போ கூட நான் சொன்னேன் இது மாதிரி, எப்பா பணத்தோடு ட்ராவல் பண்ணுறது பெருசு இல்லை, பணத்தோடு ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்ப ஆபத்து. அதுவும் இந்த மாதிரி பணத்துக்கிட்ட பணத்தை வச்சுட்டு உட்காண்டிருந்தா அது ஒன்றும் எடுக்காது, நமக்கு தீமை பண்ணாது, ஒன்றுமே செய்யாது. ஏன்னா அதுக்கு உயிரே இல்லை. ஆனால் அந்த உயிரோடு இருக்கவனுக்கு மனம் இருக்குது, அகங்காரம் இருக்குது, புத்தி இருக்குது. அப்போது நம்மக்கிட்டேருந்து என்ன எடுக்கலாம், இவங்கிட்டேருந்து கொள்ளடிக்கலாம், இவனை எப்படி ஏமாற்றலாம் எல்லாம் இருக்கும். அதனால் அதுதான் பயமை தவிர இது பயம் இல்லைப்பா அப்படின்னு தொடர்ந்து சிந்திப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.